அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். அவர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம் காரியத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார். 2 வார்த்தை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக திட்டம் தெளிவாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். 2வது அவர் சொல்லுகிறார், பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, அவர் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சும்மா சாதாரணமா அவர் நிறைவேற்றி முடிப்பேன்னு சொல்லல. அவர் சொன்ன வார்த்தைகளை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, அவர் கொடுத்த தரிசனங்களை, அவர் கொடுத்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பேன். அதுவும் சாதாரணமாய் சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பது இல்லை, நீதியோடே சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நிலுவையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, நீதியோடே சீக்கிரமாய் நான் நிறைவேற்றி முடிக்க போகிறேன். உங்கள் காரியத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன். இதுவரைக்கும் நிலுவையில் பெண்டிங்ல தாமதமாய் கொண்டு தடையோடு இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் நிறைவேற்றி முடிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார், அதுவும் நீதியோட செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிடிக்கும்? சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும், சீக்கிரமா வாய்த்தா நல்லா இருக்கும், சீக்கிரமா ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா, வேலையில சேர்றோம், சீக்கிரமா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும், சீக்கிரமா எனக்கு நல்ல சம்பள உயர்வுகள் கிடைச்சா நல்லா இருக்கும். பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் சொல்றார், சீக்கிரமாய் அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அது சாதாரணமா சீக்கிரமா நிறைவேற்ற மாட்டாராம், தம்முடைய நீதியோட கர்த்தர் சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நீதியை குறித்து நிறைய இடத்துல நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் நீதி உள்ள தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், நீதி செய்கிற தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பகலை போலவும் நான் வெளியரங்கமாக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வெளியரங்கமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நீதியை குறித்து நான் யோசித்தேன் ரொம்ப நாள். எனக்கு நான் இந்த வசனங்கள்லாம் வாசிச்சுட்டே இருந்திருக்கிறேன். இந்த நீதி 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 நிறைய இடத்துல பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது கூட, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்படிப்பட்ட நீதி நீதி நீதி, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி செய்கிற தேவன், அவர் நியாயம் செய்வார், நீதி நீதி நீதின்னு சொல்லிட்டு நிறைய நீதி காரியத்தை நான் வாசிக்கிட்டே இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்து இந்த நீதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் அந்த நீதின்ற வார்த்தை, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஏதோ ஒரு காரியம் வரும்போது தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச ஆரம்பித்தார். நான் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பகலை போலவும் வெளியரங்கமாக்குகிற தேவன் என்று சொல்லி அங்க நான் எனக்கு ஆண்டவர் பேசினார். அப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், அந்த நீதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீதினா எனக்கு சொல்லி கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சேன். அப்போ ஆண்டவர் நீதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா ஆண்டவர் என்னோட கூட பேச ஆரம்பிச்சாரு. பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி இருக்கிறாங்க பாத்தீங்களா, நீதிபதி அவங்க பாத்தீங்கன்னா ஆனரபிள் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட அந்த நியாயத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஆனா இன்னைக்கு இந்த பூமியில் அப்படி இருக்குதா? பிரசங்கி பல வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட அனுபவத்தில் இருந்து அவர் எழுதிட்டாரு, இந்த பூமியிலே அநேக நீதி ஸ்தலங்களும் உண்டு, நியாய ஸ்தலங்களும் உண்டு, ஆனா பூமியில என்ன இல்லை, அங்கே நியாயமும் இல்லை நீதியும் இல்லை என்று சொல்லி பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நியாயஸ்தலங்கள், இந்த பூமியில நியாயஸ்தலங்கள் உண்டு, நீதி ஸ்தலங்கள் உண்டு, ஆனா அங்கே நீதி இல்லை, அநீதி தான் இருக்குது, நியாயம் இல்லை, அநியாயம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டவர் வந்து அங்கே வந்து பிரசங்கி மூலமாக ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார். நீதி இல்லை, நியாயம் கிடையாது. நீதினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மை, உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எந்த நீதி நிமித்தம், என் நிமித்தம், அதாவது நீதி நிமித்தம், உண்மையாக இருக்கிறது நிமித்தம். நம்ம உண்மையாக இருப்போம், நம்ம வந்து உத்தமமாக இருப்போம், சில காரியத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் யாருக்கிட்டையும். யோசேப்பு பார்த்தீங்கன்னா நீதி உண்மையாக இருந்தான், கர்த்தர் அவனுக்கு நீதி உள்ளவராக இருந்தார், யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலை, யாருக்கும் எந்த ஒரு எவ்வளோ பெரிய அழகாக இருந்தாலும் சரி அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகலை, இனங்களை பாவம் செய்யறதுக்கு இனங்களை யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலை. தரிசனம், அழைத்தவர், அழைக்கப்பட்ட அழைப்பு, இதுலையே அப்படியே இருந்துட்டான், அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டான். அதனால் யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகல. கர்த்தர் ஒரு நாள் நீதியை வெளிப்படுத்தினார். பிரச்சனை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, நெருக்கங்கள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது, பொய் குற்றச்சாட்டு அவன் மேல வச்சாங்க. ஆனாலும் அவன் உண்மையா இருந்துகிட்டே இருந்தான். கர்த்தர் ஒரு நாள் நீதியை வெளிப்படுத்தினா. அந்த மாதிரி நீ உண்மை, உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீதிக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், இயேசு தான் நீதி, அவர் தான் நீதி உள்ளவர். அப்போ இயேசுக்காக நம்ம நிற்கும் பொழுது, இயேசுக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது, அதை குறித்து ஆண்டவர் வந்து சொல்றார், என் நிமித்தம் நீங்க துன்பப்பட்டீங்கன்னா, இந்த நீதி நிமித்தம் துன்பப்பட்டீங்கன்னா பாக்கியவான்களா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீதியை குறித்து ஆண்டவர் இப்படியே பேசிட்டே வந்தார். இன்னும் கூட எனக்கு விளங்கலை, இந்த நீதினா நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் சரிதான், உண்மையா இருக்கிறோம், உத்தமமா இருக்கிறோம், அதெல்லாம் ஓகே தான், இன்னும் எனக்கு விளங்கலையே ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் வந்து இந்த சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் எனக்கு விளங்க பண்ணினார். இன்னும் 2 வசனங்கள் மூலமாக சில காரியத்தை ஆண்டவர் எனக்கு விளங்க பண்ணினார். 140:12 அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமையானவனுடைய வழக்கையும். அப்போ நான் இதெல்லாம் வாசிட்டு இருக்கும் பொழுது, இதை வாசித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, திடீர்னு எனக்கு ஒரு தரிசனம் எனக்கு ஆண்டவருக்கு எனக்கு காண்பிக்கிறாரு, என் மைண்டில் எனக்கு காமிக்கிறாரு, இதுதான்ப்பா, இப்படி தான்ப்பா உனக்கு நியாயம்னா இப்படி தான் வந்து நியாயம் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு கோர்ட் சீன் மாதிரி ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். இந்த கோர்ட்டுக்கு மேலே ஒரு அந்த அரியணையில் நீதிபதி உட்காந்துட்டு இருக்கிறார். அந்த நீதிபதி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் டேபிளில் வந்துட்டு என்ன ஒரு பண்டிலாக வந்து கேஸ் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, கேஸ் பண்டில்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா எடுத்து இவர் வந்து பார்த்து அந்த ஒரு கேஸை என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணி பார்த்து விசாரிக்கிறாரு, எல்லாம் இது பண்ணுறாரு. அது அடுத்த டேட்டு அப்படிலாம் போட்டு எல்லாம் வைக்கிறாரு. ஒரே ஒரு மனுஷனுடைய கேஸ் பண்டில்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை, பல நாளாக வந்து அப்படியே கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்குது. ஒரு நாள் இவர் வர்றாரு, வந்து அரியணையில் உட்கார்ற அந்த நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னைக்கு நான் மற்ற எந்த வழக்கையும் வந்து நான் பார்க்க விரும்பல, இந்த பார்க்காத எடுக்காத வழக்குகளை மாத்திரம் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அந்த நபர், அந்த அநியாயமாய் அவர் மேல போடப்பட்ட எல்லா வழக்குகளும் உள்ள அந்த பண்டலை எடுத்து பார்த்தா 7-8 கேஸ் அவர் மேல அப்படி பண்டல், அநியாயமாய் போடப்பட்ட வழக்குகள், அநியாயமாய் போடப்பட்ட குற்றங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி இருக்குது. அதை எடுத்துட்டு அவர் ஓப்பன் பண்ணும்போதே அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் இது எல்லாத்தையும் விசாரிக்க போகிறேன், இன்னைக்கு நான் இதுக்கு எல்லாத்துக்கும் நியாயம் செய்ய போகிறேன், இன்னைக்கு நான் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுக்க போகிறேன், இன்னைக்கு நான் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க போகிறேன், இன்னைக்கோட உன் பேரில் இருக்கிற எந்த ஒரு வழக்கும் இருக்காது அப்படின்னா, நிலுவையில் இருக்கிற எந்த ஒரு பெட்டிஷனும் இருக்காது, எல்லாவற்றையும் நான் ஸ்குவாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் என்ன செஞ்சார் அப்படின்னா, அது எல்லாத்தையும் விசாரிக்கிறவராக இருந்தாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அந்த சாதாரண நீதிபதியே அப்படி செய்யும் பொழுது நான் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறேனே, என் பிள்ளைகளுக்காக என்னை நோக்கி இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் வந்துட்டு நமக்கு அவர் நீ நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தில் நான் நியாயம் செய்ய போறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து எல்லாம் அப்படிதான் சொல்றாரு. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த சூழ்நிலை, இந்த காரியம் எனக்கு நடக்கலை, இந்த வேலையில் இப்படி இருக்குது, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, எதிர்காலம் இப்படி இருக்குது, படிப்பின் காரியம் இருக்குது, பண தேவைகள் இப்படி இருக்குது, எல்லாவற்றையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. இல்லை உங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது மனிதர்கள் ஏதாவது செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நான் எடுக்க போகிறேன், அதையெல்லாம் விசாரிக்க போகிறேன், அது எல்லாவற்றையும் நான் இன்னைக்கு பதில் கொடுக்க போகிறேன், சீக்கிரத்தில் நான் நியாயம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க.